அந்த இலக்கிய வகை சொற்களோட கண்டினியூ பண்ணால் அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து திருச்சொல் வரைக்கும் பார்த்துருந்தோம். அடுத்து வந்து திசைச்சொல். திசைச்சொல்னா என்னென்னா வடமொழி தவிர, ஏன்னா வடமொழியிலேருந்து வர்றதுக்கு வட சொல்னு தனியாக ஒரு வகை இருக்குது. அதனால் இப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வேறு மொழியிலிருந்து வந்து இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். எடுத்துக்காட்டு சாவி, சன்னல், இதெல்லாம் வந்து வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்த சொற்களாகும். இவையெல்லாம் வந்து திசை சொற்கள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா வடசொல். வடசொல்னா அதுவே நம்மளுக்கு அது பேர்லேயே ஆன்சர் இருக்குது. வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். வடமொழியிலிருந்து வந்து தமிழில் நம்ம யூஸ் பண்ணுற சொற்கள் வந்து வட சொற்கள். இது எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த வட சொல்லை வந்து ஃபஸ்ட்டு இரு வகைப்படுத்துகிறாங்க. தற்சமம், தற்பவம் அப்படிங்கிறாங்க. இந்த தற்சமம்னா என்னென்னா, வடமொழியில் இருந்து எப்படி இருந்துச்சோ வடமொழியில் இருப்பது போலவே நம்ம தமிழ் எழுதிக்குவோம். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் எழுதிக்கிறது வந்து தற்சமம் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கமலம், குங்குமம், அலங்காரம், இதெல்லாம் வந்து வட சொல்லில் தற்சமம் பிரிவை சேர்ந்தது. அடுத்தது இன்னொரு வகை என்னென்னா தற்பவம் அப்படிங்கிறாங்க. தற்பவம் என்னென்னா, அதாவது வந்து அந்த சொற்களை வந்து தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது. வடமொழி சொற்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது. இது வந்து வடமொழியில் இருப்பது போலவே அப்படியே தமிழ் எழுதிக்குவோம். இது வந்து வடமொழியில் உள்ள தமிழ், அந்த வடமொழியிலிருந்து வந்த அந்த சொற்களை வந்து நம்மளோட தமிழ் எழுத்துக்களால் நம்ம மாற்றி எழுதிக்குவோம். இதுக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். லக்ஷ்மி அப்படின்னு பாருங்கள், இது வந்து வடமொழி சொல் இல்லையா, இதை வந்து இலக்குமி அப்படி மாற்றிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் விஷம், இது வந்து வடமொழி எழுத்து. ஸோ விடம், இந்த மாதிரி நான் அந்த அதை வந்து தமிழ் எழுத்து வடமொழி எழுத்துக்களை வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது வந்து தற்பவம். இந்த மாதிரி வடசொல் வந்து 2 வகையாக பிரிச்சுக்காங்க, தற்சமம், தற்பவம். அவ்வளோதான். இதுதான் வந்து இலக்கிய வகை சொற்களின் 4 பிரிவுகள். ஸோ இலக்கியங்களில் மட்டும் இடம்பெறும் சொல் என்னன்னு கேட்டால் திரிசொல். எளிதில் பொருள் விளங்கும் படி உள்ள சொல் என்னன்னா இயற் சொல். கற்றோருக்கு மட்டுமே புரியும் சொல்லும் திரிசொல் தான். நன்றி, வணக்கம்.